ஹோண்டா அவங்களோட எல்லா பைக்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2025ல் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த பைக்கை மட்டும் விட்டு வைப்பாங்களா என்ன? ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஹார்னட் 2.0 தான் இருந்துகிட்ருக்கு. இதில் ஒரு சில அப்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது, இந்த வெஹிக்கிள் ரன் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, 2025ல் இந்த வெஹிக்கிள் வாங்கலாமா? வாங்க இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹோண்டா ஹார்னட் 2.0. ஸோ இந்த வெஹிக்கிளில் என்னெல்லாம் 2025ல் மாற்றிருக்காங்க, ஃபஸ்ட்டு அதை நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளோட ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்ரெடி இருந்த மாடலே எல்இடி ஹெட்லைட் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ முன்னாடியை விட ஹெட்லைட்டோட பிரைட்னஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்எல் செட்டப்பும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடியை விட இப்போ இந்த ஹெட்லைட்ஸ் வந்து இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெஹிக்கிள் ஆன் பண்ணாலே இண்டிகேட்டர்ஸ் வந்து எரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹோண்டாவோட ஹைனஸ்லாம் பார்த்துருப்போம்ல, அது இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அது இண்டிகேட்டர்ஸ் வந்து எப்போவுமே எரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, அதாவது ஃப்ரண்ட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு எரியும். பின்னாடி இருக்கக்கூடிய ரியர் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எரியாத மாதிரி தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து லைட்ஸில் பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட்ஸு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த வெஹிக்கிளோட கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கலர் தீம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய கலரை விட காட்டிலும் இந்த ரெட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு கலர் ப்ளூலாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அந்த கிராஃபிக்ஸ் தீம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியை விட இப்போ வந்து இன்னும் பெட்டராக இருக்கிற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்கக்கூடிய மேஜர் அப்கிரேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎஃப்டி கிளஸ்டர் தான். ஸோ ஹோண்டாவில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2025ல் மேக்ஸிமம் இருக்க எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4.2 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய டிஎஃப்டி கிளஸ்டர் தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அது இப்போ ஹார்னட் 2.0லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 10x10 நேவிகேஷன் வந்து பார்த்துக்க முடியும். மொபைல் ஃபோன் மூலிமா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கால்ஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இதில் வந்து காமிக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு யூஸபிளாக இருக்கிற மாதிரி தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பைக்ஸில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. பட் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் சின்னதாக வந்து மெசேஜ் கால்ஸ் வந்துச்சுன்னா லைட்டாக இண்டிகேட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரோட்ஸிங் ஆப் மூலியமாக வந்து கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபேவரட்டில் வச்சுருக்கக்கூடிய நேம்லேருந்து கால் வருதோ அந்த நேம் எல்லாமே காட்டுற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. 10x10 நேவிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே யூஸபிளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதில் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 10x10 நேவிகேஷன் இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் கியர் போர்ஷன் இண்டிகேட்டர் உங்களால் தெளிவாக வந்து பார்க்க முடியுது. அது மாதிரி ஈகோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வச்சு ரன் பண்ணுறீங்கன்னு போது பெட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் கிளாக் உங்களால் இதில் வந்து பார்க்க முடியும். ஃபியூல் கேஜாக இருக்கட்டும், ஆர்பிஎம்மாக இருக்கட்டும், இது எல்லாமே தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பகல் நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீம் வந்து இருக்கும். இது இல்லாமல் டார்க் மோடும் இருக்குது. அந்த நைட் டைமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டார்க் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஃபியூல் கேஜ் செட்டிங்கு. ஸோ செட்டிங்குள்ளே போனீங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்கில் இதோட பிரைட்னஸ் லெவல் எல்லாமே உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸும் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இது இல்லாமல் மேனுவலாகவும் உங்களால் பிரைட்னஸ்லாம் வந்து குறைச்சிக்கவும் முடியும். அது மாதிரி தீம் போனீங்கன்னா டார்க். ஸோ இது மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மாற்றிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் டார்க் தீமுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணியிருக்கிறத. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறுற மாதிரியும் வச்சுக்கலாம். நீங்கள் வேணும்னா பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சைடு ஸ்டாண்டோட இண்டிகேஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் இதை பேர் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஹெட்ஃபோன் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க, இல்லை ஒரு இன்டர்காமில் வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோனை ஒவ்வொரு தடவை எடுத்து பாட்டை மாற்றணும், இல்லை ப்ளூடூத்தில் ப்ரெஸ் பண்ணி மாற்றணுங்கிறது கிடையாது. நீங்கள் பைக்லேயே வந்து இந்த ஸ்விட்சஸில் வந்து மூலியமாக உங்களால் சாங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளில் மேஜராக பண்ண அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்டேட்ஸ் ஹோண்டாவோட ஆக்டிவா 125, டியோ 125 நிறைய மாடல்ஸில் ஷைனில் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸில் வந்து இந்த டிஎஃப்டி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுமாதிரி NX 200 இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வெஹிக்கிள்லையும் இந்த டிஎஃப்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக இதில் பண்ணியிருக்கக்கூடிய மேஜர் அப்கிரேட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஹோண்டா ஹார்னட் 2.0வில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு டெட் எண்டு தான். இந்த கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு டெட் எண்டு தான். எப்போயாவது 1-2 வண்டி தான் போகும் அப்படின்றனால தான் நாங்கள் இங்கே வந்து நிப்பாட்டினோம் ரோட்டில்.
பப்ளிக் இடையூறாக ரோட்டில் நிறுத்தாதீங்க அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணலாம். அதுக்காக வந்து சொல்லிட்டேன். அப்படியே தான் வெஹிக்கிள் 1-2 வெஹிக்கிள் வரும்போது நாங்கள் நகர்த்திடுவோம். ஸோ இப்போ கூட ஆட்டோ வருது பாருங்க. ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிள் வந்து நியூ வெஹிக்கிள், ஸோ டெமோ வெஹிக்கிள் கிடையாது. ஸோ அதனால் ஸ்டாக் யார்டு பக்கத்தில் இருக்குது. அதுலேருந்து அப்படி வெளியில் வச்சு எடுக்கிறோம். அதனால தான் இந்த இடத்துல எடுக்கிற மாதிரி சூழ்நிலையாக இருக்குது. ஸோ யாரும் தவறாக என்ன வேணால் ரோட்டில் வச்சு வீடியோ பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்ல வேணாம். அதுக்காக தான் இதை நான் வந்து பதிவு பண்ணிக்கிட்டேன். எனிவே ஹார்னர் 2.0ல டூயல் சேனல் ஏபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து இப்போ அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடியே வந்து ஹோண்டாவோட கிளட்ச் வந்து ரொம்ப லைட்டராக இருக்கும். இப்போ அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளட்ச்லாம் கொடுத்துருக்கிறது இன்னுமே பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஹோண்டாவோட செலக்டபிள் டார்க் ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. லைக் அது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தான் வச்சுங்களேன். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த வெஹிக்கிளில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பிரேக்ஸ் வச்சு ஒர்க் ஆகும். பட் இவங்க பார்த்தீங்கன்னா இன்ஜினோட டார்க்லேயே அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹோண்டாவோட செலக்டபிள் டார்க் ஃபீச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக மேஜராக சேஞ்ச் ஆன ஒரு விஷயங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அடுத்ததாக இன்ஜின் ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா OBD2B கம்ப்ளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்ஜினையும் வந்து மாற்றிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லலை, ஹோண்டா வெஹிக்கிள் எல்லாத்துலேயும் அப்டேட் பண்ண விஷயம் தான். இதில் பார்த்தீங்கன்னா டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே ஹிட்டனாக பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் இதில் சார்ஜ் போட்டு மேபி திருப்பும் போது இடிக்குமான்னு தான் எனக்கு வந்து யோசனையாக இருந்துச்சு. ஆனால் இடிக்காதுன்னு நினைக்கிறேன். கேபிள் வந்து இடிக்காத மாதிரி தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா சைடில் கொடுத்துருக்காங்களே, நம்ம கேபிளை போட்டு திருப்பினா அந்த கேபிளில் இடிக்குமோன்னு தோணுச்சு. பட் ஓரளவு கேப் இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல USB சார்ஜிங் போர்ட்டும் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட்ஸ். இந்த 2025 பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட். அதுக்கு தகுந்த மாதிரி விலை வந்து ஏறி இருக்குது. விலையை பற்றி நான் உங்களுக்கு வீடியோட கடைசியில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ ஹோண்டா ஹார்னர் 2.0 ஹைலைட்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப போர் அடிக்க விரும்பலை. அதனால் ஹைலைட்ஸ் மட்டும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் பாலு ஹோண்டா தஞ்சாவூர் ஷோரூம் தான் நமக்கு வந்து வெஹிக்கிள் வந்து வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ யாராவது ஹோண்டா வெஹிக்கிள்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா பாலு ஹோண்டா தஞ்சாவூரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பயன்படுத்தியிருக்க பிரேக் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டூயல் சேனல் ABS 176 mm ஃப்ரண்ட்லேயும் 220 mm பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி USD4க்கு கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து மோனோ சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 110 mm அகலாக இருக்கக்கூடிய டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் 140 mm அகலாக இருக்கக்கூடிய டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல அகலமான டயராக தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. கார்னரிங் ஸ்டெபிலிட்டிலாம் வந்து பெட்டராக இருக்கிற வகையில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரைட் அண்ட் ஹேண்டிங்லாம் இந்த வெஹிக்கிள் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். பிரேக் இப்போ டூயல் சேனல் ABS பிரேக் கொடுத்துருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியை விட பிரேக்கிங் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் வந்து பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவேன். பிரேக்கிங்கில் எந்த ஒரு குறையும் இல்லாத வகையில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. சஸ்பென்ஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கும் பெட்டராக இருக்குது. சிட்டிக்குள்ளே நீங்கள் மேடு பள்ளமான பகுதிகளை கிளைம் பண்ணும்போதும் சஸ்பென்ஷன் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற ஃபீல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொடுக்காது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட மெயினாக இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி வெஹிக்கிளோட ஃபியூல் டேங்க் ஒரு 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 168 mm பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் பில்லியன்லாம் வச்சு ரைட் பண்ணி பார்த்தோம். நல்லாவே இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. பெருசாக அண்டர் பாடிலாம் வந்து அடிப்படவே இல்லை. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 142 கிலோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட வெயிட் அப்படிங்கிறது இருக்குது. பட் இது வந்து ரொம்ப ஹெவியராக ஒரு மிஷினாக வந்து தெரியாது. லைட் வெயிட்டாக தான் வந்து ஃபீல் ஆகும். ஃப்ளிக்கபிலிட்டிலாம் வந்து பெட்டராக இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. சிட்டிக்குள்ளே அந்த பூந்து வரத்துக்குலாம் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். பில்லியன் சீட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷனிங்லாம் இருக்கிற மாதிரி இருக்காது. பட் ஆனால் ஒரு எப்படி சொல்ல, வீட்டில் பெரியவங்க ஏறி உட்காரத்துக்கு மேபி சிரமப்படலாம். பட் யங்ஸ்டராக இருக்கீங்க, உங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இந்த வெஹிக்கிள் வந்து சீட் வந்து பில்லியன் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இதோட இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். இதோட சிசி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 184 சிசி கொண்ட இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக இது வந்து 16.9 PS பவரும் 15.7 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினாக இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஆஸ் யூஸ்வல் சொன்ன மாதிரி இதில் வந்து அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஹோண்டாவோட கிளச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட்டாக தான் வந்து இருக்கும். பட் இப்போ அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்லாம் வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப லைட்டாக இருக்குது பிடிச்சி ஓட்டுறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் 4th கியரில் இருக்கீங்க, சடனாக 2nd கியர் ஷிஃப்ட் ஆகுறீங்க அப்படின்னா அந்த வீல் லாக் ஆகிற பிரச்சனைலாம் பார்த்தீங்க அப்படின்னா இனி வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்கிறது ஒரு மேஜர் அட்வான்டேஜ்னு சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, ஏன்னா நம்ம 2.0 அப்படின்னோன்னா இது ஒரு 200 சிசி கொண்ட இன்ஜினாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது போலலாம் எதிர்பார்ப்போம்.
பட் இது வந்து ஒரு 184 சிசி கொண்ட இன்ஜின் தான். காம்படிட்டர்ஸ் 200 சிசியோட கம்பேர் பண்ணும்போது பவர் அண்ட் டார்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி அப்படின்னு வந்து சொல்லுவேன். அதே மாதிரி காம்படிட்டர்ஸில் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இவங்க 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லீனியராக ரொம்ப செட்டிலாக அந்த ஹோண்டாக்கு உரித்தான மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவேன். யூனிகான் யூசர்ஸ்லாம் வந்து இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். வைப்ரேஷனே இல்லாமல் ஒரு இடத்துல ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது அந்த லீனியராக பவர் டெலிவரி பண்ணுறது அது ஹோண்டாவோட ஒரு தனித்துவம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சேம் அதே மாதிரி தான் இந்த வெஹிக்கிளும் ஆக்சலரேட்டர் கொடுக்கும்போது வைப்ரேஷனே இல்லை, ரொம்ப லீனியராக பவரை வந்து டெலிவரி பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒன்று டாப் எண்டில் பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 80, 90 அந்த ரேஞ்சில் ஹைவேல க்ரூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். டாப் எண்ட் போகும்போது பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது. ஒரு மைனர் வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா டாப் எண்டில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் சிட்டிக்குள்ளலாம் ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவரே போதிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இதோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஏர் கூலிங் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலிங் சிஸ்டம் மாதிரிலாம் இல்லையே அப்படிங்கிற மேபி ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கலாம். பட் இதில் கொடுத்துருக்க அந்த ஏர் கூலிங் சிஸ்டமே வந்து இந்த இன்ஜினுக்கு போதிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பிஸ்டன் கூலிங் ஜெட்லாம் வந்து பயன்படுத்திருக்காங்க அந்த இன்ஜினோட கூலிங் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு. ஸோ பிஸ்டன் கூலிங் ஜெட்டை எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பிஸ்டனுக்கு அடியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூலிங் வந்து ஆகணுன்றதுக்காண்டி பிஸ்டன் கூலிங் ஜெட்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் ஹீட் பெருசாக வந்து இல்லை. மேபி ஹைவேஸில் ஒரு லாங் ரைட்ஸ்லாம் போகும்போது கொஞ்சம் ஹீட் ஆகலாம். ஸோ அந்த சமயங்களில் ஒரு 60-70 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்ட் கொடுத்து இந்த வெஹிக்கிளை வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிஃபைனான ரிலையபிளான நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லுவேன். 45 கிலோமீட்டர்ஸ் இந்த வெஹிக்கிளில் நீங்கள் மைலேஜுமே எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபைனலி இதோட விலை எவ்வளவுங்கிறதா நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறதா இருக்கும். இதோட எக்ஷோரூம் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1,57,507 ரூபா எக்ஷோரூம் விலையில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ ப்ரைஸ் மட்டும்தான் இந்த வெஹிக்கிளோட ஒரு நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸை தான் வந்து நான் வந்து குறிப்பிடுவேன். மித்தபடி இந்த வெஹிக்கிள் ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஹோண்டா ஃபேன் பாயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓட்டினீங்கன்னா இந்த வெஹிக்கிளை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவ் நான் வீடியோவில் வந்து சொல்லிட்டேன். நெகட்டிவ்ங்கிறது இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸிங் மட்டும்தான். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். ஜஸ்ட் ஒரு அப்டேட் என்ன இதில் நடந்திருக்குன்றதை நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டனால அதை சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்காக மேக் பண்ணப்பட்ட வீடியோ தான். இந்த வெஹிக்கிளை பற்றின உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேபி வேறு ஏதாவது வெஹிக்கிளோட கம்பேரிஷன் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களா? ஸோ அதையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.